உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்கள் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக சிறப்பித்து தருவதற்காக நம் மத்தியிலே போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? தோத்திரம் பாஸ்டர். ஃபஸ்ட்டு நல்ல அழகான பாடங்களே நம்ம கடந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம கேட்டோம். அதிலிருந்து சில கேள்விகள் மாத்திரம் தொடர் பாடமாக நான் பாஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு நான் வைக்கிறேன். சில வரலாற்றில் பார்க்குற நபர்கள் எல்லாம் வேறு கருத்துக்களை கொண்டு போயிடுறாங்க. ஆசரிப்பு கூடாரன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதுனாலும் சரி, சில தீர்க்க தரிசனங்கள் முக்கியமாக பார்க்கும்போது வேறு ஒரு கருத்துக்கள் கொண்டு போயிடுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்து அந்த மாதிரி இருக்குதா, இல்லை உங்களுடைய கருத்து என்னன்றதை நான் பார்ப்போம். இப்போது நீங்கள் தீர்க்க தரிசனத்தின் படிக்கும் பொழுது எரேமியாவினுடைய காலகட்டத்திலையும் சரி, எசேக்கியலினுடைய காலகட்டத்திலையும் சரி, நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு சான்று என்னன்னா, தீர்க்க தரிசனம் வந்து தங்களுடைய மனதில் தோன்றின விஷயங்களை தீர்க்க தரிசனமாக சொன்னதாக எரேமியா புத்தகத்தில் படிக்கிறோம், தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம், மற்றும் இதுலேயும் எசேக்கியலையும் படிக்கிறோம். தங்களுடைய சுயமான எண்ணங்களை, தங்களுடைய சுய தரிசனங்களை தீர்க்க தரிசனங்களாக பாவித்ததாக நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். இன்றைய நடைமுறையிலையும் சரி, ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அப்போ இவர்களாகவே ஓன் இன்டர்பிரட் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சொந்தமாகவே கொடுக்கறதுனால தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான சில தீர்க்க தரிசனங்களாக பாவிக்கிறாங்க. சில நபர்கள் எப்படி செய்கிறாங்கன்னா, ஊழியக்காரர்களே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூத்த ஏதாவது ஒரு இண்டிபெண்ட் பாஸ்டர்ஸுங்க வந்து பிரபலமான பாஸ்டர்ஸுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்க என்ன சொல்ல வராங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, 7 வருட ஒரு கொடிய காலம் வரப்போகுது, அதில் அந்தி கிறிஸ்து வந்து ஆளுகை செய்வான் அப்படின்னு வந்து ஒரு வேதாமத்தில் 7 வருட தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 7 வருட தீர்க்க தரிசனத்தை தவறாக ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, அவர்களால் இன்டர்பிரேட் பண்ண முடியல, விளக்கம் கொடுக்க முடியல. பிரபலமான நபர்கள் சொன்னாங்கன்னா அது சரியாக இருக்கும், மூத்த போதகர்கள் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்டு, அப்புறம் இது மாதிரி ஆவி மார்க்கத்தில் இருக்கிறவங்க, அப்புறம் பிரபலமானவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் பிரபலமாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஸோ அதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இன்றைக்கி பாவிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறார்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது பிரபலமாக அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தடம் புரண்டு போகிறாங்க. இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, இந்த பாஸ்ட் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, இந்த ஊழியக்காரங்க சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த தீர்க்க தரிசன அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய குழப்பம் வருது. ஃபஸ்ட் ஜோஷ்வா, இதை நான் யோசிக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, நிறைய திசை மாறி போகிறாங்க. இப்போது யங் ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. இதில் பெரியவங்க எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல, மற்ற வாலிப பருவத்தில் இருக்கவங்கலாம் மாறுறாங்க. இப்போ பர்டிகுலராக இந்த 2300 ராப்புகள் தீர்க்க தரிசனம் நிறைய குழப்பங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி வேறு ஏதாவது தீர்க்க தரிசனங்களோ அல்லது மற்ற பகுதியிலும் இப்படிப்பட்ட வஞ்சகமான காரியம் இருக்குதா? அதாவது சாத்தான் எல்லா இடத்துலையுமே வஞ்சகங்களை வைத்திருக்கிறான். ஒரு பேசிக் பிரின்சிபலை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். அடிப்படையான அவனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உண்மைக்கு பதிலாக பல போலிகளை வைத்திடுறான். அந்த பல போலியில் நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ, உண்மையை மட்டும் நீ சூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அவனுடைய அடிப்படை தத்துவம். நீங்கள் எந்த சத்தியத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, நம்ம மனித இயல்பை குறித்து படித்தோம். அடுத்து மரித்தோரின் நிலை, மனிதனுடைய மரணத்திற்கு பின்பாக அவர்களுடைய நிலையை குறித்து படித்தோம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லக்கூடியது ஒரு கோட்பாடு தான். ஆனால் பல கோட்பாடுகளை இந்த பூமியில் நம்ம ஏன் பார்க்குறோன்னு சொன்னால், அந்த பல கோட்பாடுகள் இருக்கும்போது தான் சாய்ஸஸ் நிறையா இருக்கும். ஓகே, ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் இதுதான் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். இந்த தீர்க்க தரிசனங்களை பொறுத்த மட்டும் அதே போல தான். தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கான முறை இதுதான் அப்படின்னு ஒரு முறை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த ஒன்று மட்டும் இருக்கும்போது பாஸ்ட் சொன்ன மாதிரி தெரியாதவர்கள் கூட அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது அதில் போய் என்ன இருக்குன்னு பார்த்து கண்டுபிடித்து அறிந்து கொள்வார்கள். ஆனால் இங்கே பல வழிகளை அவன் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த சரியான வழியில் ஒரு சிலர் மட்டும்தான் வராங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி நிறைய கருத்துக்கள் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்கான முறைகள்
ப்ரொஃபட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், ஸ்கூல் ஆஃப் ப்ரொஃபட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதில் வந்துட்டு ஒரு 3 கோட்பாடுகள் மிக பிரபலமானது. பிரிட்டரிசம் பாஸ்ட் போன எபிசோடில் சொன்னாங்க. இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 2300 ராப்பகலில் வந்துட்டு பரிசுத்த ஸ்தலம் அது முடிந்த பிறகு தான் சுத்திகரிக்கப்படும். ஏன் சுத்திகரிக்கப்படுதுன்னா, அதற்கு முன்பாக அது தீட்டுப்பட்டதாக காணப்படுகிறது. எப்படி தீட்டுப்பட்டதுன்னு சொன்னால், பாஸ்ட் ஒரு பெயரை குறிப்பிட்டார். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆண்டியாக்கஸ் எபிஃபனஸ். அந்த ராஜாவினுடைய காலத்தில், அவனுடைய ஆட்சியின் காலத்தில் வந்துட்டு ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரம், அதாவது தேவனுடைய ஆலயத்தில் வந்துட்டு பலிமுறைகள் தேவனுக்கு அருவருப்பானதாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு இருக்குது. இதை என்ன விதமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்கன்னா, பிரிட்டரிசம். அதாவது சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்பதாகவே முடிஞ்சிருச்சு. அதாவது கிபி 100க்கு முன்பதாகவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடியதான் பிரிட்டரிசம். முடிந்து போனது, எல்லாமே முடிந்து போயிட்டு நம்ம காலத்துக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சகம். அதே போல் பாஸ்ட் இப்போ மென்ஷன் பண்ணாங்க, ஒரு 7 வருட தியரியை பற்றி சொன்னாங்க. ஆமாம். அந்த 7 வருடத்தை வாசிக்கும் போது நமக்கு தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம், அவர் ஒரு வாரம் அளவும். ஸோ நம்ம ஒரு வாரம்னா எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள். தீர்க்க தரிசனத்தில் அவங்க இந்த ஒன்றை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நாள்னா ஒரு வருஷம், அப்போ ஒரு வாரம்னா 7 வருஷம். 7 வருஷம் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த 7 வருஷத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எதிர்காலத்தில் தான் நடக்க போகுது. அது எப்போனா, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பகிரங்கம்னு வேதம் சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்து ரகசியமாக வந்துட்டு போவார். அதன் பிறகு இந்த 7 வருடம் இருக்கும், அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபியூச்சரிசம். எல்லா தீர்க்க தரிசனமும் எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ உன் பாட்டுக்கு இரு, எல்லாம் ஒன்று முடிஞ்சு போச்சு, இல்லை எல்லாம் இனிமே தான் வரப்போகுது, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இப்போ இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய வஞ்சகத்தை சாத்தான் இதன் மூலமாக வைக்கிறான். ஆனால் இந்த பரிசுத்த ஸ்தலம் இந்த 2300 ராப்பகலில் எப்படி இருந்தது என்பதையும், அதை எப்படி தேவன் பரிசுத்தப்படுத்தினார், அதை சுத்திகரித்தார் என்பதையும் நம்ம படிக்கும்போது இன்றும் நமக்கு அதில் பங்கு இருக்குது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நன்றி பாஸ்டர். அழகான விளக்கம் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு வருவோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு சொல்லலாமா? இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நம்ம செல்லலாமா? பாஸ்டர் ஜோஷ்வா, நீங்கள் அதனுடைய விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. கூடுதலான விளக்கங்கள் வேத ஆதாரத்தோடு இன்னும் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன். நம்ம தீர்க்க தரிசனத்தை படிக்கக்கூடிய முறைகளை குறித்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த முறைகளெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், கத்தோலிக்க மார்க்கத்தினர் தான் கொண்டு வந்தாங்க. 2 முறைகளை பற்றி நம்ம பார்த்தோம், பிரிட்டரிசம், ஃபியூச்சரிசம். இந்த 2 முறைகளையும் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா, இங்கே வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய சின்ன கொம்பை குறித்து நம்ம 7ஆம் அதிகாரத்தில், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அந்த சின்ன கொம்பை அடையாளப்படுத்தக்கூடிய எல்லாமே கத்தோலிக்க மார்க்கத்திற்கு கச்சிதமாக பொருந்தும்படியாகத்தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 11 குணாதிசயங்களை நம்ம படிக்க முடியும். அந்த 11 குணாதிசயங்களையும் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு அப்படியே சின்ன கொம்பினுடைய குணாதிசயம் பொருந்தக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ மக்களுக்கு இதை தெரியக்கூடாது என்பதற்காக, ஏன்னா கத்தோலிக்க மார்க்கத்தை சாத்தான் தன்னுடைய கருவியாக பயன்படுத்துகிறான். தெரியக்கூடாது என்பதற்காக, கத்தோலிக்க மார்க்கம் சின்ன கொம்பு என்பது தெரியக்கூடாதற்காக அதை வேற யாருக்காச்சும் அந்த டைட்டிலை கொடுத்துடணும். நான் கெட்டவன் தெரியக்கூடாதுன்றதுக்காக மற்றவங்களுக்கு அந்த டைட்டிலை கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த முறைகள் தான் இந்த பலவிதமான தீர்க்க தரிசன விளக்கங்கள். பிரிட்டரிசத்தில் அந்த சின்ன கொம்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டியாக்கஸ் எபிஃபனஸ் என்பவனுக்கு வைக்கக்கூடிய ஒரு முறையை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் அவன் மீது கவனம் செலுத்தும் போது கத்தோலிக்க மார்க்கம் மறைந்து போயிடும். அவங்க தங்களுடைய வேலைகளை செய்வாங்க. ஆனால் இவங்க தான் தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த சின்ன கொம்பு என்று தெரியாத மாதிரி வேலை செய்வாங்க என்பதற்காக ஆண்டியாக்கஸ் எபிஃபனஸ் பிரிட்டரிசம் கொள்கையில் அவனை மையப்படுத்தினாங்க. ஃபியூச்சரிசம் கொள்கையில் இனிமே தான் அந்தி கிறிஸ்து என்று ஒருத்தன் வரப்போகிறான், இது வரைக்கும் அவன் இல்லை, அந்த 7 வருஷத்தில் தான் அவன் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை வருடங்களாக அந்த சின்ன கொம்பு செய்த எல்லாவற்றையும் மக்கள் மறந்து போயிடணும் அப்படின்றதுக்காக தான் வரப்போகிற ஒன்று அப்படின்னு சொல்லி அந்தி கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்க. 7 வருட அந்த காலம் என்று சொல்லி. இதையெல்லாம் சாத்தான் செய்வதற்கான காரணம் அவனுடைய வஞ்சகம் வெளிப்படக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை வேதத்தின் அடிப்படையில் வேதாகமத்தையும் நடக்கிற ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் நடந்தது,
நடக்கிறது, நடக்கப் போகிறது. ஹிஸ்டாரிசிசம், வரலாற்று முறையில். இது எல்லாம் முடிந்து போனது என்றும் அல்ல, எல்லாமே எதிர்காலத்திற்கானது என்றும் அல்ல. கடந்த காலத்திலும் நடந்தது, நிகழ்காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்காலத்திற்கும் வரப்போகிற காரியங்கள் இருக்குது என்று சொல்லக்கூடிய இந்த முறை தான் ஹிஸ்டாரிசிசம் மெத்தட் என்று சொல்லுவோம். அந்த மெத்தட் அடிப்படையில் நம்ம தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது நடந்த காரியங்கள் எவ்வளவு தெளிவாக அக்யூரேட்டாக நடந்திருக்கு என்பதை நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக தானியேல் 9ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 26வது வசனம், அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். முதல்ல 7 வாரம், 62 வாரம், ஸோ 69 வாரம் பாஸ்ட் சொன்ன அந்த கணக்கின் அடிப்படையில் சரியாக இயேசு கிறிஸ்து அவருடைய 30வது வயதில் அவர் மரிப்பார் என்பதை, அதாவது கிபி 27ஆம் ஆண்டு மரிப்பார் என்பதை நம்ம நடந்த சம்பவமாக பார்க்கிறோம். ஸோ நடந்த சம்பவத்தை பார்க்கிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம நுட்ப நியாய விசாரணை என்று படிப்ப வரக்கூடிய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம், நடக்க போகிற சம்பவம், கிருபையின் கால முடிவு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் படிக்க போகிறோம். ஸோ வரலாற்று அடிப்படையில் தீர்க்க தரிசனத்தை படிப்பது தான் வேதாகம தீர்க்க தரிசனத்தை படிப்பதற்கான சிறந்த முறை. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதும் தவறான முறை, இனிமே தான் எல்லாமே வரப்போகிறது என்று சொல்லுவதும் தவறான முறை. வரப்போகிற அந்தி கிறிஸ்து இப்பொழுதே உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்று பவுலாருடைய காலத்தில் எழுதியிருக்குது. அப்படின்னா அது நடந்து கொண்டிருக்கிற ஒன்று. அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் எப்படியெல்லாம் சாத்தானால் டிஃபைல், அதாவது பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொன்ன விளக்கத்தில் பார்க்கும்போது தரிசனங்களே நிறைய காரியத்தை சாத்தான் மறைக்க முயற்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பாஸ்டர் உங்ககிட்ட ஒரு கேள்வி, பாஸ்டர் சொன்ன பதிலில் பார்க்கும்போது சாத்தான் இந்த தீர்க்க தரிசனம் மாத்திரம் அல்ல, எல்லா தீர்க்க தரிசனத்திலும் ஒரு அவனுடைய சேட்டை வேலையை காமிக்காமல் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் மறைக்கிறதுனால அவருடைய விளைவுகள் கண்டிப்பாக ஆபத்து தான். ஆனால் அது எந்த அளவுக்கு இப்பொழுது இந்த 2300 ராப்பகல் தரிசனத்தில் அவனுடைய வஞ்சகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2300 ராப்பகலில் 2300 ராப்பகல் எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுது அப்படின்றது தான் சத்தியம். கண்டிப்பாக இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் பண்டிகையில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல் 7வது மாதம் 10ஆம் தேதியில் பாவ நிவாரண நாள் நடக்கும். அந்த பாவ நிவாரண நாள் எப்போ நடக்குதோ அப்பொழுது தான் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுது. அந்த சுத்திகரிக்கப்படக்கூடிய அந்த நாளில் ஜனங்களுடைய ஒவ்வொரு பெயர்களும் எடுக்கப்படும். ஒவ்வொரு பெயர்களும் எடுக்கப்பட்டு அவர்கள் மன்னிப்பை பெறுகிறார்களா அல்லது மன்னிப்பை பெறாமல் இருக்கிறார்களா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பாவ நிவாரண நாள். அதுதான் இந்த வசனத்தின் அடிப்படையில் 2300 ராப்பகல் முடிந்த பிற்பாடு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்பொழுது நம்மளுடைய பெயர் எடுக்கப்படுகிறது. நம்மளுடைய பெயர் எடுக்கப்படும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா அல்லது மன்னிக்கப்படவில்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு வருடம். இதை ஜனங்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு தெரியக்கூடாது என்பது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனை. அதில் இப்போ நீங்கள் 2300 ராப்பகல் அப்படின்னு போய் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. கண்டிப்பாக அவங்க என்னமோ ஏதோ ஒரு 100 நாள் வேலைன்னு நினச்சிக்குவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது பொதுவாக. இதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சனையாக இருக்கிறது. இதெல்லாம் தரிசனம் தெரியக்கூடாது, தீர்க்க தரிசனம் புரியக்கூடாது என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரமாக இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஸ்பெஷலாக இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா பாவ நிவாரண நாளில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நம்மளுடைய பெயர் எடுக்கப்படுகிறது என்பது தான் மிகப்பெரிய ஒரு செய்தி. இதை மக்கள் அறியக்கூடாது, தெரியக்கூடாது அப்படின்றத சாத்தான் எல்லாருடைய கண்களையும் குருடாக்கி கொண்டு இருக்கிறான். அப்போ எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே, ஒரு உண்மையான டீல்ஸ் வெளியே போனாலுமே அதை ஹைட் பண்ணி, அதாவது மறைத்து சத்தியத்தை வெளியே போகாத அளவுக்கு சாத்தானுடைய சூழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்குன்னு எச்சரிப்பு கொடுத்தா தான் நம்ம கவனமாக இருப்போம். ஆமாம், எச்சரிப்பு இல்லாத இடத்துல வரப்போகிற அழிவை குறித்து எந்த விதமான உணர்வும் இல்லாமல் தானே மக்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் வரும்பொழுது தான் சில நேரத்தில் நமக்கு தெரிய தான் செய்யுது. அப்போ
இப்போ மிகவும் ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்வாகத்தான் சாத்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அதை கொண்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு தொடர்ந்து படிப்போம், ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு. நேர்களே, ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நம் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேர்களே, இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? ஃபஸ்ட்டு அழகான கேள்வியோட பதிலை பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், சுற்றி இருக்கிற பொருளெல்லாம் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பல வாரங்கள் முன்னாடி நடக்கப்பட்ட நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் நம்ம என்னன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த காரியத்தை பார்க்கும்போது, இது ஆசரிப்பு கூடத்தில் இருந்த ஒரு பொருட்கள். இது எந்த அளவுக்கு தீட்டுப்பட்டுச்சு, அது கரைபிடித்தப்பட்ட ஒரு நிலையில தான் இப்போ வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். நிறைய பிரச்சனைகள் அதில் வந்தது. இது எந்த அளவுக்கு இந்த ஒவ்வொரு பொருட்களும் எல்லாம் புனிதத்தன்மையான நிறைந்த ஒரு பொருட்கள், எப்படி இது தீட்டுப்பட்டுச்சு பாஸ்டர்? நம்ம ஏன் தீட்டுப்பட்டது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா, நம்ம இந்த 2 எபிசோடாகவே 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். கண்டிப்பாக. அப்போ சுத்திகரிப்பு என்பது வருடத்திற்கு ஒரு முறை ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்த ஒன்று. நம்முடைய பாவங்களினால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திரை தீட்டுப்பட்டிருந்தது. அந்த பாவங்கள், அந்த பாவ நிவாரண நாள் அன்று கிருபாசனத்திற்கு செல்லும்போது அந்த ஆசரிப்பு கூடாரமானது சுத்திகரிக்கப்பட்டது. இதுதான் நடந்த முறை. ஆனால் 2300 ராப்புகள் இந்த நீண்ட காலம் சுத்திகரிக்கப்படாமல் இருந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, பாஸ்டர் சொன்னாங்க, இதுதான் நீண்ட தீர்க்க தரிசனம் என்று சொல்லி. கண்டிப்பாக. இந்த காலகட்டத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் அநேக கால தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. 1290 நாட்கள், அதாவது 1290 வருடங்கள், 1260 வருடங்கள், 1335 வருடங்கள் என்று பல தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக 1260 வருடங்கள் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இன்னும் பல வித்தியாசமான 42 மாதங்கள் என்று நம்ம பார்க்கலாம், 3½ வருடங்கள் என்று பார்க்கலாம். இது எல்லாம் எந்த காலகட்டம்னு சொன்னால், கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய மேலாதிக்கத்தின் காலம். அந்த காலகட்டத்தில் சாத்தான் அந்த மார்க்கத்தை இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்திற்கு விரோதமாக மிக பயங்கரமாக பயன்படுத்தினான். பாஸ்ட் சொன்ன அந்த கருத்து தான் சுத்திகரிக்கப்படுதல் என்பதற்கான பொருள். ஓகே. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துது என்பதை கடந்த நாட்களில் நம்ம படித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே வரும்பொழுது முதலாவது பலிபீடத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே நமக்கான பலி. நம்முடைய சொந்த புண்ணியங்களால் அல்ல, அவருடைய பலியினால் மாத்திரமே நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற அந்த சத்தியத்தை கத்தோலிக்க மார்க்கம் எப்படி தீட்டுப்படுத்தினதுன்னு சொன்னால், உங்களுடைய சொந்த புண்ணியங்களால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு, முட்டி போட்டு ஏறினீங்கன்னா, உங்கள் உடலை காயப்படுத்தினீங்கன்னா, பணம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு, அந்த சத்தியம் தீட்டுப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரும்போது என்ன இருக்குன்னு சொன்னால், தண்ணீர் தொட்டி இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும் அந்த சத்தியமானது எப்படி தீட்டுப்பட்டது என்பது. அந்த தண்ணீர் தொட்டியின் அனுபவம் என்பது சுத்திகரிப்பின் அனுபவம், ஞான ஸ்நானம். வேதம் சொல்கிறது, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும். இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னால் அவர் பாவமற்றவர். கண்டிப்பாக. அவரே அந்த ஞான ஸ்நானத்திற்கு செல்லும்போது யோவான் சொல்லுவார், நான் உம்மிடத்தில் ஞான ஸ்நானம் பெற நீர் என்னிடத்தில் வரலாமான்னு கேட்பார். அதாவது பாவம் பண்ணவன் தான் ஞான ஸ்நானம் பெறணும். கண்டிப்பாக. பாவம் பண்ணாத ஒருத்தருக்கு நான் எப்படி ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும் என்பது தான் அதனுடைய கருத்து. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இப்பொழுது எல்லா நியாயங்களுக்கும் இடம் கொடுக்கணும்னு சொல்லுவார். நமக்கு முன்மாதிரியாக வந்த இயேசு கிறிஸ்துவே தண்ணீரில் இறங்கி திரளான தண்ணீர் இருந்து அந்த இடத்துல வந்துட்டு யோவானால் ஞானமுழுக்கு பெற்றார். ஆனால் இன்னைக்கு திரளான தண்ணியெல்லாம் தேவையில்லை, இவ்வளோ தண்ணி இருந்த போது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது முழுக்க ஞானஸ்தானன்றத ஒரு வார்த்தையை சொல்கிறோம், தெளிப்பு ஞானஸ்தான்ற பேர் வந்துருச்சு. கொஞ்சோல தண்ணி இருந்தால் போதும். சில வீடியோக்கள் நானும் பார்த்துருக்குறேன், ஆப்பிரிக்க தேசத்துலேருந்து பார்க்கும்போது வாயிலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதை கொப்பளிக்கிறதுனால அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தலையில் பட்டுனா பேப்டிசம்ங்கிறாங்க. இது அப்படி நடக்குது. சில தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் மாதிரி சிலுவை மாதிரி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் இருந்து இறங்கி அவங்களே மூழ்கிட்டு இந்த மறுபடியும் ஏறும்போது ஞானஸ்தானம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. இப்போ நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இப்படிப்பட்ட தவறான ஞானஸ்தானங்கள்லாம் காரியங்கள்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆரம்பம் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய அந்த முறை மாற்றம் தான். எல்லாம் சரியாக போயிட்டு இருந்துச்சு. ஆசரிப்பு கூடார சத்தியங்கள் தீட்டுப்படுத்தினது கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய 2 கால ஆட்சி தான். தெளிப்பு ஞானஸ்நானத்தை கொண்டு வந்தாங்க. உள்ளே வந்தோம்னா சமூகத்தப்ப மேஜை இருக்கும். ஆமாம். வேதத்தை குறிக்கக்கூடியது. ஒருத்தர் வேதாகமத்தை படிக்கக்கூடாதபடிக்கு தடை சட்டம். லத்தீன் மொழியில் இருந்தது. குருமார்கள் மாத்திரமே படிக்க முடியும். குறிப்பிட்ட பகுதியை மாத்திரமே குறிப்பேடு என்ற அந்த புத்தகத்தின் மூலமாக படிக்க முடியும். தீட்டுப்பட்டதை பார்க்கிறோம்.
பொன் குத்து விளக்கை நம்ம பார்க்குறோம். அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இருளான இடத்திலே ஒளியை கொடுப்பதற்காக. கண்டிப்பா. ஆண்டவர் சொல்வார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி. அப்போது இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சாட்சியாக நம்ம கொண்டு செல்லணும். இதையும் அவங்க ஒரு வித்தியாசமான முறையின் மூலமாக கொண்டு சென்றாங்க. கிறிஸ்தவர்களாக நிறைய பேரை மாற்றினாங்க. வெளிச்சத்தின் மூலமாக அல்ல, போரின் மூலமாக. புனித போர் என்று சொல்லுவாங்க. இப்போ இஸ்லாமியர்களை குறித்து அதிகமாக அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே இந்த சிலுவை போரை துவங்கினவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் கத்தோலிக்கர்கள் தான். அதற்கு ஆங்கிலத்தில் குரூசைட் என்று பெயர். அநேக குரூசைட்ஸை குறித்து வரலாற்றில் படிக்க முடியும். உங்களுக்கு 2 வாய்ப்பு. எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது யுத்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறீர்களா? இப்படி தான் மனமாற்றமே வரலாற்றில் இருக்குது. நீங்கள் படிக்கலாம், அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஸோ இது தீட்டுப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் தூபபீடம், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்து நிமித்தமாக நம்முடைய ஜெபங்கள் அவருடைய புண்ணியங்களால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகணும். ஆனால் யார் மூலமாக தான் நம்ம ஜெபத்தில் போகணுன்னு அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், புனித பேதுரு மூலமாக, புனித பவுல் மூலமாக என்று அந்த புனிதர்கள் பட்டம், புனிதர்கள் வழியாகத்தான் சொல்ல முடியும். அவசியமே இல்லை, வேதம் அப்படி சொல்லலை. ஆனால் இந்த சத்தியத்தை தீட்டுப்படுத்துகிறாங்க. எல்லாவற்றுக்கு மேலாக மகாபரிசுரத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 பிரமாணங்கள், தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சிங்காசனம், கிருபாசனத்திற்கு ஆதாரமாக இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கீழே உள்ளே இருந்த உடன்படிக்கையின் பிரமாணங்களை அவர்கள் மாற்றினார்கள். எல்லா இடத்திலும் அவர்கள் தீட்டுப்படுத்தினதை நம்ம பார்க்க முடியும். இப்படி வரலாறு முழுவதும் அவர்கள் தீட்டுப்படுத்தியிருந்தார்கள். இது எல்லாம் அந்த 1844க்கு கொஞ்சம் முன்பாக ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சீர்திருத்தவாதிகள் மூலமாக தீட்டுப்பட்ட எல்லா சத்தியங்களையும் சரி செய்தார். அதுதான் சீர்திருத்த காலம் என்று நம்ம சொல்லுவோம். அதை குறித்து படிக்கும் பொழுது ஒவ்வொரு சத்தியமும் எப்படி நமக்கு வெளிவந்தது என்பதை படிக்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் இன்றும் நமக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். ரொம்ப நன்றி பாஸ்டர், ரொம்ப அழகான விளக்கம். இதெல்லாம் சில நேரத்தில் வெளியிலே தெரிய மாட்டேங்குது இதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எங்களோடு ஒவ்வொரு அர்த்தத்தையும் சொல்லும் பொழுது இன்னும் ஆழமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப நன்றி பாஸ்டர், இந்த நிகழ்ச்சி நீங்கள் சிறப்பு தந்ததுக்காக. நேயர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் இங்கே சொல்லப்பட்டு வருகிறது. எப்படியெல்லாம் திசை மாறி எப்படியெல்லாம் உண்மை சத்தியத்தை மறைக்கலாம் என்ற பிம்பங்கள் இந்த உலகத்தில் எழும்புகிறது. இருந்தாலும் கர்த்தர் நம் மீது கிருபையாக இருந்து இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியங்கள், ஒவ்வொரு காரியத்திற்கும் அர்த்தம் வேறு, தவறான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு, வழி தப்பாதபடிக்கு நடந்து வாழ்வோம் என்று நாம் ஜெபிக்கும் போது, வேதவசனத்தை வாசிக்கும் போது தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் பத்திரமாக வழிநடத்துவார் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் பார்த்தோம். எதிர்காலத்தில் திசை மாறி செல்லாதபடிக்கு தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.